முருங்கைக்கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் போட்டுக்கலாம். கடாயில் அரிசி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். தீயாமல் வறுத்து எடுத்துக்கலாம். பொரி அரிசி மாதிரி வரணும், தீயக்கூடாது, சிவந்து வரணும். சிம்மிலே வச்சு வறுத்துக்கலாம். ஃபாஸ்ட்டாக வச்சா கருகிடும். இப்போ வறுத்தாச்சு, ப்ளைட்டில் மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. இப்போ முருங்கைக்கீரை உருவி நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கீரை எடுத்து போட்டுக்கலாம். கீரை பார்க்கறதுக்கு நிறையா இருக்கும், வெந்ததுன்னா கொஞ்சமாக தான் இருக்கும். அதனால சால்ட்டு கம்மியாக போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, கீரையில் இருக்க தண்ணியே போதும். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். வறுத்த அரிசி அதில் போட்டு பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். பூண்டு தனியாக நசுக்கி போட்டுக்கலாம். வேணுனாவோட அரிசியில் கூட போட்டு பொடி பண்ணிக்கலாம். நான் தனியாக நசுக்கி போட்டுட்டேன். இந்த அளவுக்கு குறைக்கொன்னு இருந்தால் போதும். இப்போ கீரை வெந்துருச்சு. இப்போ பவுடர் போட்டு இறக்கிக்கலாம். கீரை வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது. முருங்கீரை ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா கசப்பாயிடும். இந்த டைமில் கீரையை இறக்கிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.